உங்களுடைய ஹீரோ அடுத்த படம் டீசல் படம் குடிசை ரிலீஸ் ஆக போது அந்த ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஃபெஸ்டிவலுக்காக ரிலீஸ் ஆகுது. தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக இன்னும் ஒரு சில நாட்கள்ல. உங்களுடைய வாழ்த்துக்கள் ஹரிஷ் கல்யாணம். ஐயா வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். சண்முக முத்துசாமி ஃபர்ஸ்ட் டைரக்டரை பற்றி பேசுகிறேன். நாங்கள் டைரக்டர். அவர் எப்படின்னா இந்த வானத்தை போடையில் வர விஜயகாந்த் சார், சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் சார், அப்புறம் ஆனந்தம் படத்தில் வர மம்முட்டி சார், வானத்தை போடையில் இப்படி தூக்கி வச்சிருப்பார்ல விஜயகாந்த் சார், கீழே படுத்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் டைரக்டர் ஆக்கிட்டு அப்புறமா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைரக்டர் ஆகியிருக்காரு. நிஜமாலுமே அவர் அப்படிதான். நான் அருண்ராஜா சார்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சேரும்போது அவங்க பயப்படுறது பார்த்தீங்கன்னா சாருக்கு இல்லை, அவருக்கு தான். நான் ஏதாவது சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கிடுவேன். இவர் அதெல்லாம் நல்லா இல்லை, வேஸ்ட், இது ஒர்க் ஆகாது, இவரு தான் பெஸ்ட்டே இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் பாராட்டினாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு பாராட்டுவார். ஃபஸ்ட்டு நாங்கள் காணா புக்கு படிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் கேட்காம எல்லாருமே ட்விட்டரில் ஃபஸ்ட்டு அவர் தான் ஆகச்சிறந்த படம் ஒன்று வருகிறது, வாழ்த்துக்கள் அருண்ராஜா காமராஜா, என் தம்பி அருண்ராஜன். அப்போலேருந்து அவர் மேலே எனக்கு அந்த இமேஜே மாறிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக எங்க கூட தான் உட்காந்துருந்தார். எப்போ ட்வீட் பண்ணார் எதுனே தெரியல. அடுத்த நாள் காலையில் நாங்கள் படித்து பார்க்குறோம், அப்படி இருக்கு. அப்போ தான் அவர் மேலே ஓ இவருக்கு இதுவும் இருக்கா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இதே ஒரு 300 பேருக்கு பண்ணியிருக்காரு அவர். ஆமாம். ஸோ பாராட்டுறதுலேயும் சரி, நீங்கள் இது நல்லா இல்லை, இது ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் சரி, அவருக்கு அவரோட ப்ளஸ்ஸும் அதுதான், அவரோட மைனஸும் அதுதான். ஆனால் ரொம்ப இயல்பான மனுஷன். நல்லவர்னு சொல்ல, ரொம்ப இயல்பான மனுஷன். நல்லவர்னு சொன்னால் அந்த இங்கே நிறைய பேர் கடுப்பாயிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தர். அவருக்கு இப்படி ஒரு மேடை, இந்த மேடைக்கு அவரு மாதிரி நாங்களும் இங்கே நிஜமாக இங்கே உட்காந்து எல்லாரும் கூப்பிடலனாலும் நாங்கள் எல்லாருமே வந்திருப்போம். ஸோ ஆனால் வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். ஹரிஷ்.